எச்சரிக்கை! இந்துஸ்தானின் ஷகன்ஷா பாட்ஷா ஜலாலுதீன் முகமது அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். சரி, கூறுங்கள் அரசரே. என்ன அவசரம் வந்தது இங்கே வந்துள்ளீர்கள்? ஹுசூர், ஒரு பிரச்சனை எழுந்திருக்கிறது. என்ன பிரச்சனை? இந்த உறவை பொறுத்தவரை நான் முன்பே எல்லாவற்றையும் தெளிவாக பேசிவிட்டேனே. ஆச்சரியமாக இருக்கிறது ஷெஹன்ஷா. தங்களுடைய பேகம் தங்களுக்கு தெரியாமலேயே வேறு ராஜ்யங்களுக்கு மடல் அனுப்புகிறார். இந்த சம்பந்தத்தை நிறுத்திவிடுவேன் என்ற வாக்கையும் அளிக்கின்றார். எனக்கும் எனது புத்திரிக்கும் இத்திருமணத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. மேலும் உங்களுக்கும் எங்களுக்கும் தான் உறவு ஏற்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க தங்களுக்கு தெரியாமல் ஜோதா பேகம் எதற்காக எனது புத்திரிக்கு மடல் அனுப்பியிருந்தார்? ஏன் இச்சம்மதத்தை முறித்துக் கொள்ள அவர் விரும்புகிறார்? மோதி, உண்மையில் இந்த பிரச்சனை காசியிடம் செல்ல போகிறதா? ஆம், இதை நான் மட்டுமல்ல, அனைவரும் கேட்டார்கள். அதிகார திமிர் உங்களுக்கு. ஒன்றை மறந்துவிடாதீர்கள் ஷெஹன்ஷா, உங்களை விடவும் அதிகாரம் படைத்தவர்கள் இங்கு இருக்கிறார்கள். இப்போதே நான் காசி அவர்களிடம் செல்ல போகிறேன். நம் மத சட்டப்படி நீங்கள் ஒரு குற்றவாளி. உங்களுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்கும். இதற்கு மேல் பொறுமை இல்லை. நான் ஷெஹன்ஷாவிடம் பேசியே ஆக வேண்டும். அவையிலோ அந்த புறத்திலோ தர்பாரில் இருந்தாலும் கூட பரவாயில்லை. அவர் நான் சொல்வதை கேட்டுதான் ஆக வேண்டும். நீங்கள் எங்கும் செல்ல வேண்டிய அவசியமில்லை ஜோதா பேகம். ஏனென்றால் நானே இங்கு வந்துவிட்டேன். நான் தங்களிடம் முக்கியமாக ஒன்று பேச வேண்டும். முதலில் என் அனுமதி இல்லாமல் இந்த மடலை எதற்காக அனுப்பினீர்கள் என்பதை கூறுங்கள். இன்னும் என்னை எத்தனை பேரிடம் அவமானப்படுத்த போகிறீர்கள் ஜோதா பேகம்? ஷெஹன்ஷா, நான் உங்களை ஒன்று கேட்க வேண்டும். திருமணமான பெண்ணுடன் நீங்கள் சம்பந்தம் வைத்துள்ளீர்களா? நான் இங்கே பதில் கூற வரவில்லை, கேள்வி கேட்கத்தான் வந்தேன் ஜோதா பேகம். நான் ஏற்படுத்திய ஒரு உறவை நீங்கள் முறிக்க வேண்டும் என்று எப்படி துணிந்து முடிவெடுத்தீர்கள்? இது நான் கேட்ட கேள்விக்கு பதில் அல்ல ஷெஹன்ஷா. உங்களுக்கு திருமணமான பெண்ணுடன் சம்பந்தம் இருக்கிறதா இல்லையா, அதற்கான பதிலை மட்டும் என்னிடம் கூறுங்கள். இருக்கிறது. நான் ஒரு ஷெஹன்ஷா, எனக்கு அந்த உரிமை இருக்கிறது. நான் யாரை வேண்டுமானாலும் பேகமாக்கிக் கொள்வேன், யாரை வேண்டுமானாலும் நிக்கா செய்து கொள்வேன். நீங்கள் என் விசேஷ பேகமானது முதல் எனக்காக என்ன செய்தீர்கள்? எப்போது பார்த்தாலும் என்னோட சண்டை போடுவது, எப்போது பார்த்தாலும் அனைவரின் முன்பாக என்னை அவமானப்படுத்துவது, எப்போது பார்த்தாலும் என் காதலையும் நான் அளித்த அதிகாரத்தையும் தவறாக பயன்படுத்திக் கொள்வது. நீங்கள் ஒரு பேகமாக இருந்து கொண்டு கணவனுக்கு தெரியாமல் அந்த மடலை அனுப்பி கணவனை அவமானப்படுத்தி விட்டீர்கள். நீங்கள் காதலித்திருக்கலாம், ஆனால் அந்த காதலை எப்போதும் உங்கள் சுயநலத்திற்காக தான் பயன்படுத்திக் கொண்டீர்கள் ஜோதா பேகம். நீங்கள் எனக்கு இதயத்தை தந்திருக்கலாம், ஆனால் உங்கள் அகங்காரத்தால் அதை என்றோ கொன்று போட்டு விட்டீர்கள். இந்த விஷயத்தை ஒப்புக்கொள்வதில் எனக்கு சிறிதும் தயக்கமோ வெட்கமோ இல்லையாம். இன்று நான் ஒரு பெண்ணை காதலிக்கிறேன் என்றால் அதற்கு காரணம் வேறு யாரும் அல்ல, நீங்கள் மட்டும்தான். போதும், இதற்கு மேல் எதுவும் பேச வேண்டாம். பேசியது போதும். நீங்கள் இப்படி பேசுவதால் என்னுடைய வயிற்றில் இருக்கும் இந்த குழந்தைகளுக்கு தன்னுடைய தந்தை தன் தாயோடு பேசுவது அவர்களுக்கு தெரிந்துவிடும் ஷெஹன்ஷா. அவர்களுக்கு தெரிந்தாக வேண்டும் ஜோதா பேகம். என் குழந்தைகளுக்கு தெரிந்தாக வேண்டும். ஏன் நம் தந்தை இப்படி செய்கிறார் என்று தெரிய வேண்டும். எனக்கு எப்படிப்பட்ட ஒரு பெண் கிடைத்திருக்கிறாள் என்றும் அவளுக்கு என்னை விட அந்த அரக்கன் மீதுதான் அக்கறை அதிகம் என்றும் தெரிய வேண்டும். நான் தங்களிடம் முன்பே கூறிவிட்டேன். என்னுடைய எண்ணம் உங்கள் கட்டளையை மீறுவது அல்ல ஷெஹன்ஷா. இந்த ரம்ஜானின் புனித மாதத்தில் உங்கள் கைகளால் பாவம் நடக்கக்கூடாது என்றுதான் நினைத்தேன். கணவனின் கைகளால் பாவம் நடப்பதை தடுக்க வேண்டியது ஒவ்வொரு மனைவியின் கடமையாகின்றது ஷெஹன்ஷா. உங்கள் கணவனை அவமானப்படுத்த வேண்டும் என்று கூட உங்கள் தர்மம் கூறுகின்றதா ஜோதா பேகம்? மக்களுக்கு முன்பாக ஷெஹன்ஷாவை அவமானப்படுத்த வேண்டும் என்று கூறுகிறதா? ஜோதா பேகம், நீங்கள் எப்போதும் என் காதலையும் நான் உங்களுக்கு அளித்த வாக்கையும் எனக்கு எதிராகவும் உங்களுக்கு சாதகமாகவும் தான் பயன்படுத்தி வந்தீர்கள். ஆமாம் ஜோதா பேகம், எனக்கு அத்திஃபாவின் மீது காதல் வந்திருக்கிறது.
அதேபோல் நான் எந்த தவறும் செய்ததாக எனக்கு தோன்றவில்லை. ஏனென்றால் நான் செய்த மிகப்பெரிய தவறு வேறொன்று. அது என்னவென்று உங்களுக்கு தெரியுமா? நான் செய்த மிகப்பெரிய தவறு நான் உங்களை காதலித்தது. நான் செய்த மிகப்பெரிய முட்டாள்தனம் உங்கள் மீது மதிப்பு வைத்ததுதான் ஜோதா பேகம். ஆம், நீங்கள் எனக்குள் இதயத்தை பிறக்க வைத்தீர்கள். நானும் மகிழ்ச்சியாக அதை உங்களுக்கு தந்தேன். ஆனால் நீங்கள் அதற்கு எந்த தகுதியும் இல்லாதவர். समझा तुमने जो जाना सच है कि वो सच नहीं था होठ सिले थे कह नहीं पाई ना रूठोगे இம்முறை ஷகன்ஷா பெரிதாக பரிசு வழங்கினாராமே. இந்த அளவிற்கு பரிசு எந்த ரம்ஜானிற்கும் வழங்கவில்லை. இம்முறை எனது வீட்டை நான் சரி செய்து விடுவேன் என்று எண்ணுகிறேன். இவனுக்கு என்ன வாயிற்று? எப்பொழுது பார்த்தாலும் கூச்சலிட்டுக் கொண்டே இருக்கிறானே. வா பார்க்கலாம், செல்லலாம். பார் எவ்வளவு வேகமாக செவற்றில் தலையை மோதிக்கொள்கிறான் என்று. விரைவில் இறந்து விடுவான் என்று எண்ணுகிறேன். நல்லதுதானே, இவனிடம் இருந்து நமக்கு விடுதலை கிடைக்கும். இவனை போன்றவனை உயிரோடு வைத்திருந்து என்ன பிரயோஜனம்? வா செல்வம். காசி அவர்களே, இவர் ஷேக் அமன் உல்லா கான் ஆவார். தங்களை சந்திக்க காலையிலிருந்து இவர் காத்துக் கொண்டிருக்கிறார். ஆதாப். ஆதாப். இருக்கையில் அமருங்கள். இப்பொழுது கூறுங்கள், என்ன விஷயம்? காசி அவர்களே, எனக்கு நியாயம் வேண்டும். ஒருவன் இருக்கிறான், என் மனைவியை என்னிடமிருந்து பறிக்க நினைக்கிறான். பலவந்தமாக அவளை தனக்கு சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறான். அவன் மிகவும் அதிகாரம் படைத்தவன். நான் அவனை எதிர்ப்பது சாத்தியமல்ல. அதனால்தான் நியாயம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் தங்களை நாடி வந்திருக்கிறேன். நிச்சயமாக பிறரது பீவியை பலவந்தமாக அடைய நினைப்பது மிகப்பெரிய குற்றம். யார் அந்த மனிதன்? காசி அவர்களே, அவர் மிகப்பெரிய அதிகாரம் படைத்தவர். எவ்வளவு அதிகாரம் படைத்திருந்தாலும் குற்றம் எப்பொழுதும் குற்றம்தான். மதத்தை மிஞ்சிய முசல்மான் வேறு எவரும் இல்லை. அவனது பெயரை கூறுங்கள். இன்ஷா அல்லாஹ் நான் உங்களுக்கு நியாயத்தை பெற்றுத் தருகிறேன். யார் அந்த மனிதன்? தங்களுக்கு இந்த அநீதியை இழைத்தவன் யார்? ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர். எனக்கு தங்களுடைய நிலைமை புரிகிறது. ஆனால் அவர் சாதாரண மனிதர் அல்ல. சரியான சாட்சி ஆதாரங்கள் இல்லாமல் நான் தங்களுக்கு உதவ இயலாது. ஹுசூர், நான் இங்கிருந்து சாட்சிகளை கொண்டு வருவேன். என்னை போன்ற சாதாரண ஊழியனுக்கு ஷெஹன்ஷாவை எதிர்த்து யார் சாட்சி சொல்வார்கள்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. வழக்கு என்று வந்துவிட்டால் சாட்சிகளையும் ஆதாரங்களையும் சமர்ப்பித்துத்தான் ஆக வேண்டும். சரி, ஆதாப். ஆதாப். நான் சாட்சிகளை கொண்டு வருவேன். அவர் பாட்சாவாக இருக்கட்டும். அதற்காக இப்படி ஒரு அநியாயத்தை நான் பொறுத்துக் கொள்ள முடியாது. என்ன ஆயிற்று? இவன் எதற்காக ஜலால் மீது இவ்வளவு கோபமாக இருக்கிறான்? நான் சாட்சியோட வருகிறேன் பார். என்ன பிரச்சனை? ஜோதா பேகம், ஷப்பே கதர் என்றால் கருணை மற்றும் மன்னிப்பு இரவு என்று பொருள். இன்று இரவை அல்லாவிற்கு சமர்ப்பணம் செய்து விடுவார்கள். நல்ல காரியங்களும் தானமும் செய்யப்படும்.
இன்றைய இரவில் அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறும். அல்லாவிடம் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்கும் பொழுது தவறுகள் மன்னிக்கப்படும். கஷ்டத்தில் இருப்பவர்கள், உதவியற்ற நிலையில் இருப்பவர்கள் உண்மையாக வேண்டுதல் செய்யும் பொழுது அல்லாஹ் அவர்களின் பிரச்சனைகளை தீர்த்து விடுகிறார். ஆதாப் ஷென்ஷா. ஆதாப் சலிமா பேகம். வாருங்கள், வந்து அமருங்கள். சலிமா பேகம், ஒரு முக்கியமான விஷயத்திற்காக சென்று கொண்டிருந்தேன். உங்கள் குரல் கேட்டதும் இங்கே வந்தேன். நான் சென்று வருகிறேன். சரி, குதாஃபிஸ். சலாம் அலைக்கும் சாந்த் பேகம். சாந்த் பேகம், இன்று ஷபே கதிரின் இரவு. கருணை புரிய வேண்டிய, மன்னிப்பு கேட்க வேண்டிய இரவாகும். உனக்கு ஏன் கருணை காட்டக்கூடாது என்று நினைத்தேன். ஏன் உன்னை உன்னுடைய மகளிடம் சேர்க்க கூடாது? உன் மகளை சந்திக்கிறாயா? ஆம், என்னுடைய மகள் எங்க இருக்கிறா? நான் உன் மீது கருணை காட்டுகிறேன். நீயும் என் மீது கருணை காட்ட வேண்டும் அல்லவா? நல்ல முறையில் கேட்கிறேன், கஜானா எங்கே இருக்கிறது என்று கூறு. சாந்த் பேகம், மீண்டும் கூறுகிறேன், நீ எனக்கு அந்த கஜானாவை பற்றி கூறவில்லை என்றால் நீ உயிரோடு இருப்பதில் எனக்கு எந்த லாபமும் இல்லை. ஈதிற்கு இன்னும் சில நாட்களே உள்ளது. அதற்குள் என்ன செய்ய வேண்டும் என்று ஆலோசித்து வை. உன் உயிரை தருகிறாயா அல்லது கஜானா இருக்கும் இடத்தை கூறுகிறாயா? என்ன செய்ய போகிறாய்? கஜானாவை பற்றி கூறப் போகிறாயா இல்லையா? உன்னிடம்தான் பேசுகிறேன் சாந்த் பேகம். சரி சரி சாந்த் பேகம், உன் விருப்பப்படியே ஆகட்டும். நினைவில் வைத்துக்கொள், ரம்ஜான் முடிவதற்குள் நீ உனக்கு தெரிந்த அந்த உண்மையை என்னிடம் கூறவில்லை என்றால் நானே சுயமாக உன்னை கொலை செய்து விடுவேன். கஜானா, நான் என் கண்களால் அதை பார்த்தேன். கஜானா அளவில்லாத பொக்கிஷம், விலை மதிப்புள்ள பொக்கிஷம். பொக்கிஷம். யா அல்லாஹ், நான் கேட்பது நிஜமா? சாந்த் பேகம், உனக்கு கஜானாவை பற்றி நினைவு வந்து விட்டதா? கூறு. அது 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 பெரிய ஏரி, பெரிய நீர்நிலையா? பிறகு அதில் 4 புறமும் தங்க தாமரைகள் உள்ளது. தங்க தாமரை? 4 புறங்களிலும் வெள்ளி பறவைகள். 4 புறமும் முத்துக்கள் மிதக்கின்றன. வாயை மூடு. நிறுத்து, போதும் நிறுத்து சாந்த் பேகம், நிறுத்திவிடு. நான் ஒன்றும் குழந்தை அல்ல. உளறுவதை நிறுத்து, இல்லை என்றால் உன் மகளை நான் கொன்று விடுவேன். ஒருவேளை ஈத் வருவதற்குள் நீ அந்த கஜானா இருக்கும் இடத்தை பற்றி கூறவில்லை என்றால் நான் உன்னை கொன்று விடுவேன். நீ உன் மகளை காண வேண்டும் என்று கனவு காண்கிறாய் அல்லவா? அந்த கனவை அழித்து விடுவேன். உசூர் அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். நமாஸிற்கு பிறகு தான தர்மங்கள் செய்ய வேண்டும். அதை நினைவூட்ட கட்டளையிட்டீர்கள். அதனால் தான் நான் இங்கு வந்தேன் உசூர். நானும் ஜோதா பேகம் நினைத்தபடி நமாஸ் செய்த பிறகு ஏழைகளுக்கு தானம் தர்மம் செய்ய வேண்டும். ஜோதா பேகத்துக்கு இந்த விஷயம் தெரியும் என்பதால் அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருப்பார். அப்படியானால் இதை ஜோதா பேகம் அவர்களிடம் தெரியப்படுத்தவா? வேண்டாம், அதை நானே சுயமாக பார்த்துக் கொள்கிறேன்.
ஏற்பாடுகள் முடிந்து விட்டது. தானம் தர வேண்டிய பொற்காசுகளை ஹட்காவிடம் ஒப்படைத்தாகிவிட்டது. நகரத்திலும் இந்த விஷயத்தை பற்றி கூறியாகிவிட்டது. அது மட்டுமல்லாமல் மாளிகையில் சேவகர்களுக்கு தர வேண்டிய பரிசுகளும் தயாராக உள்ளது. ஜோதா பேகம், அந்த அரக்கனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதோ என்று எனக்கு தோன்றுகிறது. அப்படியா? ஆம். வேகமாக அவனது தலையை அந்த கிணற்றின் சுவரில் மோதிக்கொள்கிறான். அல்லாஹ், கத்திக் கொண்டிருக்கிறான். இப்படியே தொடர்ந்து கொண்டிருந்தால் தனது மண்டை உடைந்து ரத்தம் வந்து இறந்து விடுவான். அவன் ஜோதா பேகம் அவர்களுடைய பெயரையும் உச்சரிக்க ஆரம்பித்து விட்டான் என்று கேள்விப்பட்டேன். அவரது பெயரை கத்தி கூப்பிடுகிறானாம். மிகவும் விந்தையாக உள்ளதே. ஆதாப் ஹுசூர். ஆதாப். ஆதாப் ஹுசூர். நீங்கள் அனைவரும் எனக்கு நன்றி கடன் பட்டு இருக்க வேண்டும். அந்த கைபர் தப்பித்ததற்கு தண்டிக்காமல் விட்டேனே, அதற்காக. வெளியிலிருந்து வந்த ஒருவன் நமது வீரனை போல் நடித்து அவனை தப்பிக்க வைத்திருக்கிறான். அது உனக்கு தெரியவில்லை. மன்னித்து விடுங்கள் ஹுசூர். உங்களிடம் வர வேண்டும் என்றுதான் நினைத்தேன். ஆனால் வாயை மூடு. வெட்டித்தனமான சாக்குகள் வேண்டாம். நீங்கள் எவ்வளவு வெளிப்பாக இருந்தீர்கள் என்று எனக்கு நன்றாகவே தெரியும். செல்லுங்கள். சென்று சிறைச்சாலையில் உள்ள மூளை முடுக்குகளை நன்றாக சோதனை செய்யுங்கள். செல்லுங்கள். அங்கே எங்கே செல்கிறாய்? இந்த அறை காலியாக உள்ளது. மற்ற அறைகளில் சென்று பார். சித்தம் ஹுசூர். மான்சிங் சிறைச்சாலையின் சில பகுதிகளை நான் மாற்றி அமைக்க விரும்புகிறேன். கைபர் விஷயத்தில் நடந்ததை போல் மீண்டும் நடக்கக்கூடாதல்லவா? ஆம். மான்சிங், எனக்கு ஆமீரில் உள்ள சிறைச்சாலைகள், அங்கிருந்த பாதுகாப்பும் பிடித்திருந்தது. நீங்கள் ராஜபுத்திரர்கள் கோட்டையை மிகவும் பலமாக கட்டுகிறீர்கள். நான் பார்த்து வியந்து போனேன். அதனால் சிறைச்சாலை பொறுப்பை தாங்களே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். மான்சிங். சித்தம் ஷெஹன்ஷா, கட்டளை நிறைவேற்றப்படும். அங்கே பாருங்கள். அந்த சுவர் பலமாக இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. எனது சிறைச்சாலையில் இருக்கும் ஒவ்வொரு சுவரும் கோட்டையை போல் பலமானதாக இருக்க வேண்டும். வாருங்கள். இது அந்த அதீஃபாவுடைய குரல் தான். அப்படி என்றால் ஷெஹன்ஷா அங்குதான் இருப்பார். இந்த புனித நாளில் கூட. பேகம் சாஹிப் அவர்களுக்கு வெற்றி உண்டாகட்டும். மாலையில் நடக்கப் போகும் விழாவிற்கு தாங்கள் தயாராக இருக்கும்படி மகாராணி அவர்கள் கூறினார்கள். யாரது? யார் என்று கேட்டேன்.
எதற்காக யாரோ இருப்பது போல் தோன்றுகிறது. மோதி, நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், கைபரை பற்றி எந்த விஷயமும் ஜோதா பேகத்திற்கு தெரியக்கூடாது. மோதி, வணக்கம். மோதி, எவ்வளவு நேரமாக அழைக்கிறேன், என்ன எனக்கு தெரியக்கூடாது, கூறுங்கள். நீங்கள் ரகசியமாக என்ன பேசிக் கொண்டிருந்தீர்கள்? என்னிடம் கூறுங்கள். பேகம் சாய்பா, விஷயம் என்னவென்றால் அந்த அரக்கன் தனது தலையை கிணற்று சுவற்றில் முட்டிக் கொண்டானாம். சென்று வருகிறோம்.